பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. உபாகமம் 28 42 உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டில் பட்சித்து போடும். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் எழும்புகிறார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற முதல் காரியம் பெருமை. வேதத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று. நாம் நினைப்போம், ஏன் இந்த அழிவு, ஏன் இந்த சாபம், எதனால் இது என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் புரியாமல் இருப்போம். வெளியே பேசும்போதும் மற்றவர்கள் பார்வையிலே தாழ்மையோடு இருப்பதை போல நாம் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நிச்சயமாக அறிவார், நன்கு அறிவார். நம்மை காட்டிலும் நம் இருதயம் எப்படிப்பட்டது என்று கர்த்தர் நன்கு அறிவார். எனவே இருதயத்தை சோதித்தருகிற தேவன் தாமே அவனுடைய கிரைக்கு தக்கதாக பலனளிக்கிறவராய் இருக்கிறார். பெருமை, அகந்தை எல்லாவற்றையும், நான் தான் என்கிற சுயபுத்தி எல்லாவற்றையும் நாம் வெறுத்து தள்ளும் பொழுது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற தேவன் தாழ்மையை தந்து நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நிலையாய் தங்கியிருக்கும். எந்த பூச்சியோ எதுவும் நம்மை சேதப்படுத்தாமல், நம்முடைய ஆசீர்வாதத்தை சேதப்படுத்தாமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாய் உள்ளத்திலே தீமையான எண்ணம் கொண்டவர்களாய் இருப்போமானால் இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உன்னதமான குமாரனாகிய கிறிஸ்துவே, கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இப்படிப்பட்ட அழிவு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சில எல்லைகளிலே காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த நாசமோசங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி செய்தருளும் ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் ஆண்டவரே பெருமை பாராட்டி ஏதாகிலும் துணிகரமான காரியத்தை செய்து உம்மை துக்கப்படுத்தி இருந்தால் ஆண்டவரே, எங்களுடைய நடக்கையின் மூலமாய் உம்முடைய நாமத்தை தூஷிக்கும்படியாய் நாங்கள் நடந்திருந்தால் கர்த்தர் தாமே எங்களை தயவாய் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தை எங்கள் மேல் தெளித்து எங்களை ரட்சிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாவ அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். God bless you.